ஹீல் ஆவாங்களா? இது எல்லாமே இவங்களுடைய சாட்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி வெங்கட் தன்னுடைய சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க பிறக்கும் போதே அவங்க குடும்பத்துல சந்தோஷங்கிறது இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 2 என்னுடைய சிறுபிள்ளை பருவம் ரொம்பவே மனவேதனையோட கஷ்டத்தோடு இருந்ததை தான் என்னால் நினைவில் வைக்க முடியுது. எங்கள் வீட்டில் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு வீட்டில் தான் எங்கள் அப்பா அவருடைய இன்னொரு மனைவி கூட இருந்தாங்க. எனக்குள்ள ஒரு ஏக்கம், ஏன் நம்ம அப்பா மட்டும் நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் அந்த சின்ன பிள்ளை வயசில் நான் கடந்து சென்றேன். ஒரு தனிமையின் அனுபவம், ஆல் அலோன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆழமாக உள்ளத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் காயத்ரி ரொம்பவும் நேசித்த அவங்களுடைய சகோதரி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய சகோதரியோட இழப்ப காயத்ரியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இப்போ என்னுடைய அக்கா மறிச்சு போயிட்டா, இனிமேல் என்னால் அவளை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஆழா துயரம் என் இருதயத்தில் என்னை ரொம்ப பாதிச்சுது. எனக்கு எங்கள் அக்காவோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அவள் என்னை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி அந்த சத்தங்கள், என்னுடைய கனவுலையும் என்னோடய அக்கா வர ஒரு சூழ்நிலை, வீட்டில் போய் தனியாக என்னால் இருக்க முடியாது, ஒரு ஹாண்டட் ஃபீலிங், ஏதோ ஒன்று எனக்குள்ளே நடக்குது அப்படின்ற மாதிரி, யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அம்மாவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு எங்களால் ஆறுதல் கொடுக்கவே முடியல. அப்போ அம்மா கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் 2 பேர் பைபிளை கொடுத்தாங்க. அந்த பைபிள் வாசிக்கும் போது அவங்க இருதயத்தில் பயங்கர ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். எங்களை என்ன தொட்டுது அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் அவங்க முகத்தில் இருந்த அந்த கண்ணீரில் ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு பீஸ் அவங்க முகத்தில் பார்க்க எங்களால் முடிஞ்சது. அதே தம்பதியினர் காயத்ரியையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் ஞாயிறு ஆராதனைக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாட்டு பாடினாங்க, மெசேஜ் அந்த இடத்துல கேட்டேன். பட் எனக்குள்ள ஒரு மாற்றம். அந்த வாரம் முழுவதும் எங்கள் அப்பாவோட ஞாபகம் இல்லை, அந்த ஏக்கம் எனக்குள்ளே இல்லை. என் அக்காவை நினச்ச அந்த கண்ணீரின் பாதை எனக்கு இல்லை. ஏதோ ஒன்று எனக்குள்ளே நடந்தது, என்னால் உணர முடிஞ்சுது. பட் உண்மையை சொல்லணும்னா, ஐ காட் அடிக்டட் டு சண்டே சர்வீஸ். அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் போனேன் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு சில வாரங்கள் நான் சர்ச்சுக்கு போக தொடங்கினேன். ஒரு 2 மாதம் நான் அந்த மாதிரி போயிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வாரம் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ அந்த தகப்பனார் தினம் அப்படின்னு சொல்லி அங்கே பாஸ்டர் ஒரு அப்பா எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் கண்ணீராக எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஐ வாஸ் க்ரையிங் அந்த இடத்துல. ஏன் இயேசுவே நீங்கள் உண்மையான கடவுள்னா எனக்கே அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அந்த மெசேஜ் மூலமாக என்கிட்ட பேசினார். மேபி யூ டோன்ட் ஹேவ் அ ஃபாதர். ஒருவேளை உனக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்பாவோட அன்பை நீ உணராமல் இருக்கலாம். நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன்னு சொல்லி. ஒருவேளை என் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு கடவுளாக தெரியாது, ஒரு அப்பாவாக அவர் என் வாழ்க்கையில் வந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதுதான் நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணின வசனம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே போகும்போது எனக்குள்ளே இருக்கிற எல்லா வெற்றிடங்கள், எனக்குள்ளே இருக்கிற எல்லா வெறுமையும் நிறைவாய் மாறினதை என்னால் உணர முடிஞ்சுது. காயத்ரி ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா சென்னையில உள்ள புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்துல சேர ஆசைப்பட்டாங்க. அதுக்காக ஜெபமும் செஞ்சாங்க. எனக்குள்ள அந்த ஆசை என்ன அப்படின்னா, என்னுடைய மூத்த அக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கும் இன்ஜினியரிங் பண்ணணும், அதுவும் பெஸ்ட்டு காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை. நான் ஆண்டர்கிட்ட போய் ஜாமன், ஆண்டர் நீங்கள் தானே எனக்கு அப்பா, நீங்கள் தானே எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஜூலை 4 எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு அட்மிஷன் லெட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தது. அதில் பார்த்தது யூ பீன் அட்மிட்டட் டு பிடெக் செராமிக் டெக்னாலஜி, இவ்வளோ தான் இருந்தது. நான் சந்தோஷமாக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது நான் சொன்னேன் பிடெக் செராமிக்ஸ். அப்போ அவருக்கு சொன்ன ஒரு காரியம், பிஜியில் தான் இந்த டிசிப்ளின் இருக்குது, இது வரைக்கும் யூஜியில் கிடையாது. ஃபைனலி தே டிசைடட் 17 சீட்ஸ் மாத்திரம் பிடெக் செராமிக்ஸில் அலாட் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்குள்ள ஆண்டர் பேசின காரியம், நான் உனக்கு அப்பாவாக உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. காயத்ரி பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவும் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா காயத்ரிக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவங்களோட கணவரோட சேர்ந்து ஹவுஸ் ஆஃப் பீஸ்ங்கிற சபையை 2005 ஆரம்பிச்சாங்க. காயத்ரி இப்போ தன்னுடைய 3 குழந்தைகளோட ஒரு குடும்பமா கர்த்தருடைய அன்பை மத்தவங்களுக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும், தனிமையின் அனுபவம், கேள்விகள், ஏன் நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கா, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, இப்படிப்பட்ட கேள்விகளோட தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையா நான் இருந்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார்.
அநேகருக்கு தாயா என்னை மாற்றி இருக்கிறார். தாய் இல்லாத தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் இருந்திருந்தா கூட இதில் நான் ஒரு ஃப்ராக்ஷன் கூட ஆசீர்வாதம் எனக்கு இருந்திருக்காது. 1000 மடங்கு இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் அவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன்.